இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவர்கள் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ், பெரியகடை வீதி மற்றும் கிளை, நடேசன் தெரு, மன்னார்குடி. சோழன் ஷூமார்ட், மேலராஜ வீதி, மசூதி எதிரில், மன்னார்குடி. ஆர்ஆர் ராம்விலாஸ் ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ், பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ், நடேசன் தெரு, பஸ் ஸ்டாண்ட் அருகில், மன்னார்குடி. மற்றும் வைஷ்ணவி ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ், விஎஸ்டி காம்ப்ளெக்ஸ், ஐயர் பெட்ரோல் பங்க் எதிரில், ருக்மணிபாளையம் ரோடு, மன்னார்குடி. ஐயா, 2 பிள்ளைகளை பெற்றேன், 2 பிள்ளைகளை வளர்த்தேன், ஊர் மெக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி வளர்த்தேன், அதே மாதிரி வளர்ந்துச்சுங்க. அவளுக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்தோடனே என்ன நினச்சாங்கன்னு தெரியலை. நம்மளை வெளியில் உட்கார வச்சு அதை விட கேவலமாக நம்மளை நடத்துகிறாங்கப்பா. இறைவா, நம்மளை யாரே கூப்பிட்டுக்கையா. இந்த துன்பத்தை நான் அணிவிக்க கூடாது. உனக்கு நான் உண்மையாக இருந்ததுக்கு நீ என்னை கூப்பிட்டுக்கிற வேண்டிய கடமைப்பா. இந்த கஷ்டத்தை காலம் பூரா என்னை அணிவிக்க வச்சிடாதையா, அணிவிக்க வச்சிடாது. எப்ப பாருங்க காலையில இருந்து சாயந்தரம் வரையும் வாந்தி எடுத்துட்டு தான் இருக்காரு. வீடே நாரி கிடக்குச்சு. தினம் வாந்தி எடுத்த மாதிரி கிடக்கு. அவரோட வேலையா தான் இருக்கும். அவளும் பார்க்க மாட்டேங்கிறா. நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் நானே பாக்குறது. 2 மருமகளும் இங்கிட்டு ஒருத்தி பார்க்குறா, அங்கிட்டு ஒருத்தி பார்க்குறா. அன்னைக்கே ஊரில் சொன்னாங்க நிலத்தை எழுதி கொடுக்காதுன்னு. நான் பிள்ளைய நல்லா இருக்கேன்னு பண்ணி எழுதி கொடுத்தேன். ஆனால் இப்போ இதுவோ 2 பேருமே எனக்கு கஞ்சி ஊத்துறதா இல்லை. என் நிலைமை என்னான்னு தெரியல. என் கையில் மடியில் நான் ஏதாவது வச்சிருக்கணும்னு நான் நினச்சிருக்கணும். ஆனால் பிள்ளைங்க தான் பெருசுன்னு நினச்சேன். அதனுடைய புத்தி சுவாசனம் இப்போ இருமிக்கிட்டும் தும்மிக்கிட்டும் சரியை கொட்டிக்கிட்டும் இந்த இடத்துல கிடக்க வேண்டியா இருக்கு. அவர்கள்ட்ட நான் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. யார் முகத்துல முடிச்சேன்னு தெரியல. இன்னைக்கு போன காரியம் ஒன்றும் உருப்படலையா. தம்பி, காலையிலேருந்து அண்ணன் தண்ணி குடிக்கலையா? ஒரே தலைவலி, ஒரே ஜுரம், வாந்தியும் வருதியா? ஆஸ்பத்திரி அழைச்சி போய் காட்டியா? என்னப்பா பொழுது நோய் நீங்க என்னைய கூப்பிட்டுருக்கிய? நாம என்ன மட்டுமா பத்த இன்னொரு தடவை பத்திரிக்கை என்ன சொன்னவன அவனை கூப்பிடணுப்பா. கூடுது என்னைக்கு எவ்வளோ அலட்சியமா போய் சொல்லிட்டு போறோம். உன்னை சொல்லி குத்தம் இல்லடா. போடா போ. முன்னால் முடியும் முன்னால் முடியும் தோழா, முன்னால் 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 வாடா. ஐயா, அப்பா சொல்லுப்பா, என்ன செய்திப்பா? அவன் பெரியவன் பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். நீ வந்து ஆட்டம் பாட்டமா போயிட்டு இருக்கிற. நான் முடியாம கிடக்குறேன். உன் பொண்டாட்டியும் என்னன்னு கேட்கல, அவன் பொண்டாட்டியும் என்னன்னு கேட்கல. என்னை யார் தாண்டா பார்க்க போறிய? ஏதாவது ஒரு முடிவை பண்ணுங்கடா. நான் மட்டும் தொக்க உங்களுக்கு அண்ணன் இருக்காருல்ல, அவட்ட கேட்கலாம்ல. என்னையே பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. உன்னை கேள்வி கேட்டா நீ சொல்லு, இல்லை உங்களுக்கு அடிக்கிறியா? அண்ணே, நான் டெய்லி வேலைக்கு போடுறேண்ணே.
நீ வீட்டில் தான் இருக்க, நீ இருந்து பார்த்துக்கலாம்ல அப்பாவை. நீ ஹாஸ்பிட்டல் கிடக்காமல என்னையே பிடிச்சி டார்ச்சர் பண்றீங்க. என்ன சம்பாதிக்க திமிர்ல பேசுறியா? உன்னை படிக்க வச்சுட்டாரு, வேலை பாக்குற, சம்பாதிக்க சம்பாதிக்க எப்படி கொடுக்குற? உன்னை தான் அப்பா படிக்க வச்சாரு. என்ன பண்ண படிக்க வச்சாரு? நீ படிக்க போல, வேலைக்கு போல. நான் படிச்சனால வேலைக்கு போறேன். ஏங்க என்னங்க கத்திக்கிட்டே இருக்காரு, படிக்கல படிக்கல படிக்கணும்னு சொல்லி இதே சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தலையெழுத்து உங்களை கட்டிக்கிட்டு பெரிய தொல்லையா இருக்குது. இதே எத்தனை நாளைக்கு தான் சொல்லிட்டு இருப்பாரு? தெரியாத உங்களை கட்டிக்கிட்டு நான் இதே டெய்லி காலை வாங்கிட்டு இருக்கேன். வீட்டுல இதுதான் பிரச்சனை. அவர் படிச்சுட்டாரு, அவர் வேலைக்கு போறாரு, நீங்க வேலைக்கு போகாம இருக்கிறதுனால இதையே சொல்லி காமிச்சிட்டு இருக்காரு. நானும் அப்படியே இருந்து பாத்துட்டு இருக்கேன். இதே வேலை உங்களுக்கு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. என் புருஷன் படிச்சாரு, வேலைக்கு போனாரு. இங்க பாருங்க, இதான் சரிப்பட்டு வராது. ஒரு வாடகை வீடு பிடிங்க, நம்ம போவோம். என்னடா ஒரே சத்தம் பாருங்க வீட்டுல. ராமசாமி, ஏன்னா வா வா, உன்னதான் எதிர்பார்த்தேன். இந்த பிரச்சனை, இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனையை நீ தான் தீர்த்து வச்சுட்டு போகணும். வாய்யா, வந்து உட்காரு, எல்லாத்தையும் பேசுவோம். வா, பக்கத்து வீட்டுக்காரன், நல்லது கட்ட எல்லாம் தெரிஞ்சவன், உண்மை தெரிஞ்சவன். இந்த வீட்டில் 2 பிள்ளைய பெற்றுருக்கிறேன். 2 பிள்ளைய ஆளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. 2 பிள்ளைய பிரச்சனையும் என்னன்னு கேட்டு யாரு கூட குறைச்சிருந்தாலும் நீ பேசி செஞ்சு தெரியான. ஐயா தெரியான, வாய்யா வா, தெரியான உட்காரு. இல்ல என்னடா ராமசாமி, கோடமுறையில கொட்டாயிர வேண்டிய மாதிரி பொட பொட பொடன்னு பேசுற. என்ன நடக்குதுங்க? சத்தமா இருக்கு, வந்தேன். நீ அப்பவே சொன்னேன், பிள்ளைல நம்பாத, உன் கையில வச்சுக்கன்னு சொன்னேன். 2 பேருக்கும் எழுதி கொடுத்துட்டேன். 2 பேரும் என்னை யாரு பாக்குறதுங்கிற பிரச்சனையில 2 பிள்ளைரும் அடிச்சுக்கிறது. அதை நீ தாயா கேட்டு சொல்லணும். தெரியானா, எதா இருந்தாலும் பார்த்து சொல்லிட்டு போய்யா. இங்க பாரு, இதுதான் அப்பவே சொன்னேன். என்ன சொல்ற? பிள்ளையோட பாசத்துல அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு காலகாலத்துக்கு விட்டு கொடுத்துடணும். பத்தி சொத்தெல்லாம் நம்ம கொண்டு போகணும்னு சொன்னீங்கல்ல, என்னாச்சு? 2 பேரும் நடுத்தர விட்டானோடா? ஏப்பா அவர் பண்றிய? உங்களுக்கு மரியாதை செஞ்சு விட்டாரு அவரு. போட்டி போட்டு 2 பேரும் நீ பண்ணுன்னு சொன்னா, ஒரு மனுஷன் அவருக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்து சேர்த்து உங்களுக்கு பங்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு அலட்சியமா காலத்துக்கு பண்றீங்க. இன்னைக்கு நேரத்துல காலங்காலமா நானும் பாக்குறேன். 1 மாதமா எவ்வளவு சத்தம் நடக்குது வீட்டுல. போற ஆளெல்லாம் காத்து துப்புறான். பாரு, அது பேசுறது கேளு. எழுதி கொடுத்துட்ட, அந்த தைரியத்துல பேசுறாங்க. எழுதி கொடுத்தது கிடையாது. என்ன தெரியும் சொல்ற? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா. இங்க பாரு, உங்க வீட்டுல அப்படி நடக்கல. நிறைய விட்டு ஏதாவது நடந்துகிட்டு இருக்கு. அவசரப்பட்டு பிள்ளைகள் எழுதி கொடுக்க வேண்டியது, அப்புறம் அவசரப்பட வேண்டியது. இதுக்குதான் அரசாங்கத்திலேயே புது சட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் போய் எழுதி கொடுத்தோம்னா நம்ம நிலைமையெல்லாம் விஓவுக்கு அனுப்பி விஓ தாசில்தாருக்கு போய் என்கொயரி பண்ணி நமக்கு திருப்பி எழுதி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் நம்ம அப்படி பண்ணாதான் கொட்டை அடங்கும். சரியா? இந்த பாருங்கப்பா, நீங்க உங்க பேர்ல எழுதி வாங்கிட்டோம்னு ரொம்ப ஆடாதீங்க. என்ன, பெத்த அப்பா எழுதி கொடுத்த சொத்தை நீங்க எழுதி வாங்கிட்டு அவங்களை அந்தரத்தில் புரியல. இது நல்லாவா இருக்கு? நீ ஒத்துழைந்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீங்க சேரும். இல்லாட்டுனா அவர் முறைப்படி எழுதிட்டு திரும்ப அவங்க விட்டுவார். தெரியுதா? என்னமா சொல்ற? அப்பா எழுதி பத்திரத்தை கலெக்டர் போனா ரத்து பண்ணிட்டா கேட்கும். தெரியானா, இந்த சொத்தை நம்ம இனி எழுதி வாங்கி நம்ம இனி அணிவிக்க போறதில்லை. நம்ம பிள்ளைங்க தான் அணிவிக்க போகுது. அந்த பிள்ளைங்க நல்லா இருந்தா சரிதான். ராமசாமி, அப்போல இருந்த ஓடுற எறும்பு விற்க மாட்டேன். அவளை இறக்க விடுக்க நீ அவள் கட்டி விட போற. இருந்தாலும் நாட்டுல நடப்புற சட்டத்துல இருக்குன்னு சொன்னேன். அவனை ஒத்து வச்சுக்கிட்டா அப்புறம் என்ன இருக்கு? எனக்கு என்ன வேலை இருக்கு? என்னபடியே நடக்கட்டும். என்னப்பா? ஆமா, அதெல்லாம் ஒண்ணு வாமாமா, நாங்க பாத்துக்கிறோம். என்ன தெரியானா? இங்க பாரு, ஒரு நல்ல மனசுக்கு நீ அப்ப இருந்து இளைஞ மனசு உள்ள நீ இளைய எறும்போட தாண்டி போவ. அப்படி உள்ள நீ இன்னைக்கு பிள்ளைகளுக்கே இருக்கட்டும் சொல்ற பாரு. பெரிய மனசு. அவங்களும் ஒத்து வந்தாங்க. என்னம்மா நீ என்னமா சொல்ற? நீங்க ரொம்ப ஒத்துழைந்து இருந்த உங்களை எல்லாம் பார்க்கும்போது நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழக மாதிரி தெரியுது. சரியா? இனிமே பக்கத்து வீட்டுக்காரனா கிச்சு போய் சவுட்டு வரக்கூடாது. என்ன சிரிப்பு சத்தம் தான் வரணும், சண்டை சத்தம் வரக்கூடாது. வரவா? எங்களது வீடியோவை காண
வயக்காடு பசங்க யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.